பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 60வது அதிகாரம் 14வது வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களை இந்த நாட்களில் ஜனங்கள் ஒடுக்கிட்டு இருக்காங்களா? நீங்கள் நெருக்கமான சூழ்நிலை இருக்கீங்களா? ஐயா, இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு அவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கிறேன். இன்னும் 10 நாளுக்குள்ள என்னுடைய வாழ்க்கை என்ன சூழ்நிலையில மாறினது எனக்கே தெரியல. இன்னும் 5 நாள் தான் டைம், இன்னும் 1 வாரம் தான் டைம், இன்னும் 1 நாள் தான் டைம், இன்னும் 1 மாசம், இன்னும் 2 மாசம், இப்படி டைம் ஸ்கெட்ச் பண்ற லெவலில் இருக்கிறீங்களா? அவ்வளோ நெருக்கடியா, பிரச்சனையா? தேவ பிள்ளை, இந்த நாட்களில் ஒடுங்கி போய் வறண்டு போய் துவண்டு போய் இனி அவ்வளவுதான் இருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றுறதுக்கு ஆண்டவர் வச்சுக்கிறோமா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு விஷயமே இல்லை, ஒரு காரியமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவப்பிள்ளை, உலகத்துல நம்ம இருக்கிற வரை அநேக போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. மூக்கு இருக்கிற வரை சளி வரும். அது குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் வாலிபர்களா, எல்லாத்துக்கும் ஜலதோஷம் வராம இருக்குதா? எல்லாத்துக்கும் வியாதி வராம இருக்குதா? பிரச்சனை வராம இருக்குதா? எல்லாமே வருது. ஹல்லேலூயா. நம்மளை படைத்த கடவுளுக்கு மட்டும்தான் வியாதியே இல்லை. அவர் பியூரா இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்களாம் தேவ பிள்ளைகளே. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு, வியாதிகள் இருக்கு, பாடுகள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு, பாவம் இருக்குது, பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் சியோன் என்றும் சொல்லுவாங்க. தேவப்பிள்ளை, ஒன்று புரிஞ்சுடுங்க. இந்த நாட்களில் அவங்களை நொறுக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் அப்படியே தூசியை தட்டி போடுற மாதிரி மாற்றி போயிட்டே இருப்பாரு, அப்படி தட்டி விட்டுட்டே இருப்பாரு. ஆனால் உங்களுக்கு தெரியாது, நம்ம நினைக்கிறோம் நம்ம சுயத்தில் நிற்கிறோன்னு. நம்மளால ஒரு தூசியை கூட எடுத்து போட முடியாது. இதை அனுபவிச்ச யார் இருப்பாங்க தெரியுமா? உங்களை முட்டுலையோ உடம்புலையோ கர்ப்பிணிகளாக இருந்தால் அவங்களோ ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வந்த பிறகு அவங்க கையெல்லாம் பாருங்க தூக்கவே முடியாது. அவங்க அதுவரை நம்ம அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம் இவ்வளோ செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஒரு வியாதி வந்து சரீரத்தை கிழிக்கப்படும் போது, வேதனைப்படும் போது நம்ம சிந்தனையில் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்தமே நம்ம ஒரு வேஸ்ட், ஒரு சும்மா நம்மளை யாராச்சும் தான் நம்மளை தூக்கிட்டு போகணும். யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு நல்லாமே தெரியும் தேவப்பிள்ளை. அதனால இந்த உலகத்துல அடுத்து என்ன சம்பவிக்க போகுது நமக்கு குடும்பத்துக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, வார்த்தையில என்ன சொல்றாரு? உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து. நம்மளை யாரெல்லாம் உடைக்கிறாங்களோ, வேதனைப்படுத்துறாங்களோ, நெருக்கிறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ, துன்பப்படுத்துறாங்களோ, வெட்கப்படுத்துறாங்களோ, எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? அவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பங்களும் சந்ததியில் தலைமுறைகளும் நம்ம காலைகளை குனிந்து என்ன செய்யறாங்க? பணிந்து போட வைக்கிறாரு. அதனால இன்னைக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணினோம்னா, ஒரு தப்பு பண்ணோம்னா எல்லாரும் செய்யாத தப்பான்னு சொல்லாங்க, நம்ம 7 தலைமுறை சாபம் வரும். அந்த பிரச்சனை நமக்கு தேவையா தேவைப்பிள்ளை? அதெல்லாம் கவனமா இருங்க. எந்த காரியம் யாரு எப்படி செஞ்சாலும் ஒண்ணு இல்லை, நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. ஏசப்பா பிள்ளைங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரு பரிசுத்தரா இருக்கிறவங்க நம்ம பரிசுத்தம் வாழவும் நினைக்கிறாரு. இப்படியெல்லாம் இந்த உலகத்துல வாழவே முடியாது. இதுதான் சில ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட கேட்டு சொன்னா, இந்த உலகத்துல என்ன சந்தோஷம் இருக்குன்னு சொன்னா சொல்லுவாங்க, இதுதான் சந்தோஷம், இதெல்லாம் என்ன லைஃப் இருக்கு, இதெல்லாம் செய்யலாட்டி ஒரு யூத்தா இல்லை நம்ம ஒரு நார்மலான மனுஷன்னு கேட்பாங்க. தேவ பிள்ளைகள் நல்லதை தான் செய்யணும், தீமை செய்யவே கூடாது. ஆனால் இன்னைக்கு நமக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறாங்களோ, உங்களுக்கு விரோதமாக இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கிற உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புறாங்களோ, ஒரு நாள் அவங்க பிள்ளைகளும் உங்க காலடியில் வர ஆண்டவர் உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. அதுக்குன்னு என் காலடியில் இவங்கெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. அப்படிதானே? யாரோ அவங்க தவறு செஞ்சா அவங்களை ஆண்டவர் தண்டிக்க போறாரு, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்துறாரு, என்னது? உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணிடுறோம். என்ன செய்வாங்க? உங்களை வேதனைப்படுத்துங்களோ. இன்னைக்கு இல்லை, குறிப்பிட்ட காலம் வரும். அதான் சொல்லுவாங்களா, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும். எல்லாருமே எப்போ பார்த்தாலும் நம்ம குனிஞ்சு அப்படியே நம்ம அவங்க கீழே பணிஞ்சு போகிற சூழ்நிலை இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யார் எப்போ எந்த நிலைமையில மாறுவார்? அதான் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். எந்த ஏழையும் யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய ஜனாதிபதி, பிரதமர், வெளிநாடுகள்லாம் பாருங்க, அவங்களெல்லாம் பார்த்தா செருப்பு தைக்கிறவங்க ஃபேமிலியில வந்திருப்பாங்க. ரொம்ப அந்த ஒதுக்கப்பட்ட ஜனத்திலேருந்து வந்திருப்பாங்க. ஆனாலும் தேவப்பிள்ளை அவங்களெல்லாம் உயர்த்தலையா? இந்த உலகத்துல எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்த முடியும். ஆனா அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அவர் சொல்ல ஒரே வார்த்தை, உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளை கூட. நீங்க ஏசப்பா பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா உங்களை ஒடுக்கி அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி இவெல்லாம் இந்த மனுஷன்லாம் ஒரு மனுஷியா, இந்த மனுஷன்லாம் ஒரு மனுஷியனா, இதெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க பிள்ளைங்களை கூட உங்க காலடியில் கொண்டு வருவாரு. ஏன்னா நீங்க உண்மையும் உத்தமமான ஜனங்களா
இருக்கும்போது 100க்கு 100 உங்க வாழ்க்கையை செழிப்பாக்க, மேன்மைப்படுத்த, ஆசீர்வதிக்க, உங்க பலவீனத்தை எல்லாம் மாற்றி காண்டாமிருகத்துக்கு ஒப்பான தேவ பலத்தை தர இயேசுப்பா உண்மை உத்தமமுள்ளவரா இருக்கிறாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? அதுக்கு தகுதி உள்ள பாத்திரமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஒரு பால் வாங்க போடுவோம்ல, டெய்லியில நீங்க பேக்க போடுவீங்க. காலையில் சின்ன பிள்ளைங்க உள்ள வீடுகளில் தெரியும், பெரிய ஆட்கள் வீடுலையும் ஒரு பால் வாங்க போறோம். அப்போ பால் கொண்டு ஒரு மனுஷி மாதிரி என்ன செய்வாங்கன்னா, பால் பாத்திரத்தை நம்ம கொண்டு வைக்கும்போது உள்ள பார்ப்பாங்க. அந்த உள்ள பார்க்கும்போது அந்த பால் பாத்திரம் ஃபுல்லா அசுத்தமா இருந்தா அதுல பால் ஊற்றுவாங்களா? அவங்க சொல்லுவாங்க, இதை கழுகி கொண்டு வாருங்க. ஹல்லேலூயா. அப்ப சுத்தமா இருந்தாதான் அதுல ஊத்துறது சரியா இருக்கும். அசுத்தத்துல ஊத்துனா அது நாசமா போயிடும். அப்போ நம்மளும் சுத்தம் உள்ளமா இருக்கணும். தேவன் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம பரிசுத்தமா வாழும்போது இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பாடுகள், மனுஷங்களால் ஏவுதல், பிலிசுரன், மந்திர தந்திரங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க உண்மை உள்ளவர்களாக பரிசுத்தவான்களாக வாழும்போது இந்த உலகத்துல எதுவுமே உங்களை ஒன்றும் செய்யாது. தேவ சித்தம் இல்லாம உங்க தலையில விழுந்து ஒரு முடி கூட கீழே விழ முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்களை கண்ணின் கருவிலை போல தாங்கி பாதுகாக்கிறார். பிள்ளைகளை கரு விழிக்க உள்ள பாருங்க, ஒரு கண்ணுல ஒரு தூசி விழுந்துட்டுனா எப்படி விழும்? அந்த கரு, அந்த மேல உள்ள அந்த முடியை பாத்தீங்களா, அதை தாண்டி ஆண்டவர் போக விட மாட்டாரு. ஏன்னா நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கும்போது அவ்வளோ பாதுகாக்கிறது. ஒரு கண்ணுக்கே இவ்வளோ ப்ரொடெக்ஷன், இவ்வளோ பாதுகாக்க கொடுத்துருக்காருன்னா, நான் ஆண்டவர் நம்மளை ஜீவனை காக்கிற ஆண்டவர் நம்மளை விடுவாரா? நம்மளை வலிமை நடத்த மாட்டாரா? நம்மளை மேன்மைப்படுத்த மாட்டாரா? நீங்க பார்த்து கொண்டு உங்களுக்கு எனக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு மட்டும் யாருமே சொல்லிடுறாங்க. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து வந்து உங்க சமூகத்தை கொண்டு விடுவாரு. உங்களை ஒடுக்கினாங்க பாத்தீங்களா, நீங்க வேதனையோடு இருக்கிறீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த உலக மனுஷன் கமெண்ட்ஸ் பண்ணலாம், நீங்களாம் இனி அவ்வளவுதான் புகஞ்சு போட்டீங்க, இவங்க வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு, இந்த பிள்ளை தேராது, இந்த பையன் தேர மாட்டான், இந்த இவங்க குடும்ப வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, என்ன சேர்ந்து வாழ முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் சேர்ந்து வச்சு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த வியாதி உன்னை கொன்றுதான் போடும், வியாதியோட தான் செத்து போவான்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சமாதானமா ஜீவனை கொடுத்து சமாதானமா போக வைப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க எதுக்கும் ஆண்டவரை நம்பிருங்க. மனுஷனை நம்பினா கண்டிப்பா 100க்கு 100 நம்ம லைஃப் ஃபெயில்டு தான். ஏன்னா $1 ரூபாய் தந்துட்டு ஊரை பத்தி சொல்லுவாங்க, செல்ஃபி எடுத்து போடுவாங்க. இந்த மனுஷனுக்கு 100 ரூபாய் நமக்கு கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு ஏழைக்கு கொடுத்து, கர்த்தருக்கு கடன் கொடுக்கன்னு சொல்லியிருக்கு. ஒரு தண்ணி பாட்டில வாங்கி கொடுத்து ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு அவன் ஏதோ தண்ணி பாட்டில ஒரு 2 லட்சம் தண்ணி பாட்டில் கொடுத்துற மாதிரி செல்ஃபி எடுத்து எல்லாருக்கும் போடுவாங்க. இதுதான் இந்த உலகம். அதனால ஏசப்பா என்ன நினைக்கிறாரு, அவருக்கு பிரியமாக எப்படி நடக்கணும், எப்படி ஆண்டவர் பயபக்தியா நடக்கணுங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். பைபிளை வாசிங்க, பைபிள் ஒன்று வாங்குங்க, விலை குறைவு தான், $300 $200 $300 இருக்கும். ஹல்லேலூயா. வருஷத்துக்கு 2 லட்சம் பைபிள் சேல்ஸ் ஆகுது. ஹல்லேலூயா. அப்போ எப்படி பாருங்க பைபிள் வாசித்திருக்காங்க ஜனங்கள். ஹல்லேலூயா. நம்ம அதே போல உங்கள்ட்ட 2 பைபிள் இருந்தால் ஒரு பைபிள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுங்க. ஹல்லேலூயா. அவங்க நல்லா வாசிக்கிட்டு அதே போல இன்னொன்று புரிஞ்சுக்கணுங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன கொடுத்தாரு, இன்னொரு தடவை வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில். எப்படி? உங்களை ஒடுக்கினவர்கள். நீங்க இப்ப கஷ்டப்படலாம், ஆனா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டம் இல்லை. எதுக்கும் ஒரு லிமிட், புள்ளி வரையற எல்லாம் இருக்குது. அதனால எப்பவுமே நான் இப்படியே தான் இருப்பேன். வீடை கிட்ட தொடங்கிட்டேன், ஐயோ இதை எப்படி முடிக்க முடியும், எல்லாரும் நீ முடிக்க மாட்டேன், இடத்த வித்துரு வீடை வித்துரு சொல்லுவாங்கன்னு. ஹல்லேலூயா. அவங்க மத்தியில இருந்து தான் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, உங்களை செழிப்பாக்க போறாரு. உங்களை மட்டும் இல்ல. ஹல்லேலூயா. இந்த செய்தியை கொடுக்கிற தேவன் அன்புகளை கொடுக்க வைக்கிறாரு, என்னையும் தான். ஹல்லேலூயா. அதனால யாருமே ஆண்டவர் கைவிடவே மாட்டாரு. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த எல்லா கஷ்ட போராட்டத்தையும் பிரச்சனையை மாற்றி உங்களை வெறுத்தவங்க, உங்களை வேதனைப்படுத்தவங்க, உங்களை நொந்து போக செஞ்சவங்க, உங்களை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தினாங்களே, எல்லாருக்கும் முன்னால உங்களை தலை நிமிர செய்ய போறாரு. ஹல்லேலூயா. இனி ஆண்டவர் சம்பந்தம் ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இயேசுப்பா, இந்த நாளிலும் உன்னை ஒடுக்கினவரின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலரின் பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள் என்று சொன்னப்பா, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் ஒடுங்கி போன நிலைகள், வேதனைப்பட்ட நிலைகள், அவமானப்பட்ட நிலைகள், வெட்கப்பட்ட நிலைகள், வியாதியோடும் பலவீனத்தோடும் பிசாசின் உபத்திரவத்தோடும் என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்கிற சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எந்த பிரச்சனையில இருந்தாலும் ஒரு விடுதலை கொடுங்க. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிவினையோடு பிசாசு பிரித்து வைத்திருக்கிற பிசாசின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுறாச்சாம். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்களை ஹஸ்பண்டை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு வாழ்றாங்க. அவங்கள சமாதானமா சேர்ந்து வாழ்க்கை உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் மனிதர்கள் ஆண்டவரே, இந்த நீ சொன்னிடப்பா, மிருகங்களுக்கு இணை மனுஷர்களுக்கு துணை என்று சொன்னிடப்பா. மிருகங்கள் இணைந்து பிரிந்து விடும், மனுஷர்கள் துணையை கொடுத்திருக்க அவங்க அவசானம் அவங்க வாழ்க்கை முடிவு வர அந்த துணையோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களாம் வேதனை
வேதத்தை வாசித்து புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே உமக்கு பயந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க போது ஆண்டவரே கணவன் மனைவி சேர்ந்து சமாதானமா வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக ராஜா. இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையிலும் எதையெல்லாம் இழந்தார்களோ அதெல்லாம் திருப்பி கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இவர்களை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் ஆண்டவரே இவர்கள் சமூகத்தில் ஆண்டவரே இவர்கள் சமூகத்து முன்பாக தலை குனிந்து நிற்பார்கள் சொன்னீங்கப்பா. ஆண்டவரே இவங்க நிலைமையை மாற்றி போடுங்க, இவங்க தருத்தரத்தை மாற்றி போடுங்க, வியாதியை நீக்குங்க, வேதனையை நீக்குங்க, இவங்க இல்லாமை தருத்தம் பஞ்சத்தை மாற்றி போடுங்கப்பா. எந்த பேர்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. சஞ்சலங்கள் நீங்கி போக, தரித்திரங்கள் நீங்கி போக, ஆண்டவரே வேலையில் வேதனையோடு இருக்கிற சொன்னா வேலை கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. திருமண வாழ்க்கை முடியாம இத்தனை வயசாகி இனி திருமணம் நடக்காது என்று சூழ்நிலை எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் சொல்லிடுறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மன வாழ்க்கை துணை கொடுங்கப்பா. திருமணம் முடிந்து விதவியா இருக்கிற ஆண்கள் பெண்கள் எத்தனையோ தேசம்ல இருக்காங்களோ அவங்களுக்கு சுத்தமான வாழ்க்கை துணை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவர் இரக்கம் செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. உங்களுடைய சுத்தம் திட்டம் இந்த தேவ பிள்ளை வாழ்க்கையில 100% நிறைவேற்றுவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.